தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 1/7/2024 அன்று அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையினை அனுப்பியிருக்கிறது. GDS வேக்கன்சியிலே சப்ஸ்டியூட்டை நிரப்புவதற்கான அந்த ஏற்பாடுகளிலே ஓய்வு பெற்ற தபால்காரர், மெயில் கார்டு, MTS ஆகியோரை பயன்படுத்திடலாமா என்பதற்கான ஆலோசனைகளை கேட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 11/2/2022 அன்று GDSனுடைய வேக்கன்சிகளை ஷார்ட் டேர்ம் வேக்கன்சி, லாங் டேர்ம் வேக்கன்சி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு GDS விடுப்பிலே சென்றால் அல்லது மெடிக்கல்லே சென்றால் அல்லது வேறு காரணமாக இருந்தால் 45 நாட்களுக்குள்ளதாக இருந்தால் அவைகள் ஷார்ட் டேர்ம் வேக்கன்சியாக, குறைந்த கால வேக்கன்சியாக அவைகள் கருதப்படும். அது போன்ற சமயங்களிலே சப்ஸ்டியூட் என்பதை வழக்கமாக போட்டு நிரப்பிடக்கூடாது. எந்தெந்த இடங்களிலே காம்பினேஷன் ஆஃப் டியூட்டி என்பதை செய்திட முடியுமோ காம்பினேஷன் படிதான் அந்த விடுப்புகள் வழங்கப்பட வேண்டும். வேக்கன்சி என்பது 45 நாட்களுக்கு மேலாக உள்ளதை லாங் டேர்ம் வேக்கன்சி என்று அழைக்கின்றோம். அதாவது நீண்ட கால அரேஞ்ச்மெண்டாக அவைகள் வரும். அவைகள் பெரும்பாலும் ஒரு GDS ஊழியரை பணியிலிருந்து நீக்கம் செய்கின்ற பொழுதோ அல்லது அவர்கள் வேறு இடத்திற்கு டெபுடேஷன் செல்கின்ற நேரத்திலே தான் அவைகள் பெரும்பாலும் இது போன்ற காலியிடங்கள் உருவாகும். இது போன்ற காலியிடங்களை நிரப்புவதற்கு முன்னால் அந்த கிளை அஞ்சலகம் ரெகுலராக ஒரு GDS ஊழியரை வைப்பதற்கு தகுதி படைத்ததாக இருக்கிறதா, நிதி வரத்து என்பது சரியாக இருக்கிறதா, அதில் வருவாய் வருகிறதா என்பதை எல்லாம் பார்த்த பின்னால் தான் அந்த பதவிகள் நிரப்பப்பட வேண்டும். எந்த ஒரு சப்ஸ்டியூட் அரேஞ்ச்மெண்ட் என்பது கூட தொடர்ச்சியாக 45 நாட்களுக்கு மேலாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதாக இருந்தால் எங்கேஜிங் அத்தாரிட்டிக்கு, அதாவது அதை நியமிக்கக்கூடிய அதிகாரிக்கு அடுத்த அதிகாரியினுடைய முன் அனுமதியினை கண்டிப்பாக பெற வேண்டும். அதே போன்று எந்த ஒரு வேக்கன்ட் GDS போஸ்டாக இருந்தால், காலியாக GDS போஸ்ட் இருந்தால் அங்கே போடக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட் கூட 90 நாட்களுக்கு மிகக்கூடாது. அதுபோன்று அவசியமாக போட்டே ஆக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வந்தால் சம்பந்தப்பட்ட PMG அல்லது DPSனுடைய முன் அனுமதி பெற்ற பின்னால் தான் 90 நாட்களுக்கு மேலாக அந்த அரேஞ்ச்மெண்ட் என்பது நீடிக்க முடியும். இலாக்கா விதிகளிலே சப்ஸ்டியூட் என்பது அந்த GDS பதவியிலே இருக்கக்கூடிய ரெகுலராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியிலே நியமித்திட வேண்டும் என்று இருக்கிறது. அதே போன்று தேவையான குவாலிஃபிகேஷன் என்பதை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீப காலங்களிலே அந்த சப்ஸ்டியூட் என்பவர்கள் இலாக்காவினுடைய ஆபரேஷனை, அதே போன்று மொபைல் டிவைஸை சரியாக கையாளுவதற்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். இதனால் ஒரு சரியான சப்ஸ்டியூட் கிடைக்காமல் GDSகள் திண்டாடுகின்றார்கள். அது போன்ற நேரங்களிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய BOD இருந்து ஒரு ABPM அழைத்து BPM பணியை செய்ய சொல்லி அந்த ABPM பணிக்கு வேறொரு சப்ஸ்டியூட்டை போடுகின்றார்கள். இது முறையல்ல. இலாக்கா சட்டங்களிலே அதற்கு அனுமதி இல்லை. ஸோ இது போன்ற முறைகேடானவற்றை தவிர்ப்பதற்காகவும் அதே போன்று இந்த பதிலிகளை நியமிக்கக்கூடிய நேரத்திலே சரியான முடிவெடுப்பதற்காகவும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற MTS, தபால்காரர், மெயில் கார்டு ஆகியவர்களை இந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டிலே அவர்கள் பணி செய்தால் என்ன, அது மிக சிறப்பாக இருக்குமா என்பது பற்றி ஒவ்வொரு மாநில தலைமை அதிகாரிகளும் தங்களுடைய கருத்துக்களை 15/7/2024க்குள்ளாக அனுப்பி வைத்திருமாறு இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கடிதத்தின் மூலமாக ஓய்வு பெற்ற தபால்காரர், மெயில் கார்டு, MTS ஆகியோர் விரும்பினால் அவர்கள் GDS சப்ஸ்டியூட்டாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.